ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 18க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிர்கிஸ்தான் ஒரு நாடு இருக்குங்க. கிர்கிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுடைய தேசிய சின்னமாக பனி சிறுத்தை இடம்பெற்றிருக்குங்க. பனி சிறுத்தை நோட் பண்ணுங்கள். சமீப காலத்தில் பனிச்சிறுத்தையை தேசிய சின்னமாக அறிவித்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா கிர்கிஸ்தான். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுவீங்க, போதுமானது. சென்டரில் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் பாருங்கள். கடல்சார் வர்த்தகம் அதிகரிக்கப்படும் பிரதமர்னு சொல்கிறாங்க. அப்போது சர்வதேச கப்பல் பழுது பார்க்கும் மையம் எங்கே அமைக்கப்பட இருக்க போகுதுன்னா கேரளாவில் அமைக்கப்பட இருக்குங்க. இந்த கப்பல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல போய் சரி பண்ணுறாங்க. இப்போ மோட்டார் சைக்கிள் மாதிரி. ஓகே, அதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு, ஈரான் தூதரை திரும்ப பெற்றது பாகிஸ்தான். நாளைக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனை ஃபுல் டீட்டெயில்ஸ் நாளைக்கு உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் சொல்லிடுறேன். ஏன்னா சென்டர் பேஜில் கொடுப்பாங்க, எனக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, இது நிறைய நியூஸ் இன்றைக்கி இல்லை, பட் ஆனால் நம்ம சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வளம் பெற அரசு என்ன நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் சார் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னு பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணி வைங்க. மீன் வியாபாரம், அந்த தட்டு வண்டி ஓட்டுபவர்கள், தச்சர், சுமை தூக்குபவர் என பல வகைகள் இருக்காங்க. இந்த மேஸ்திரியாக இருக்காங்களா, அவங்க எல்லாமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக அளவு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எந்த மாநிலத்தில் இருக்காங்கன்னா ஒடிசா. ஃபஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள். 2வது இடத்துல மேற்கு வங்கம், 3வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 4வது இடத்துல பீகார், 5வது இடத்துல மத்திய பிரதேசம். இந்த 5 மாநிலம் கொஷின் கேட்பாங்க. அமைப்பு சாரா நடவடிக்கை நிறைய விஷயம் கேட்கலாம். ஆனால் அமைப்பு சாரா அதிக அளவு தொழிலாளர்கள் உள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இன்றைக்கான திருக்குறள் என்ன பார்த்தீங்கன்னா, பொது நோக்கான் வேந்தன் வரிசையாய் நோக்கின் அது நோக்கி வாழ்பவர் பலர். அப்படின்னா அரசன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் பொதுவாகலாம் நோக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன சிறப்பு இருக்கோ அந்த சிறப்புக்கு ஏற்றவாறு தான் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவனை பார்ப்பான். அப்போ தான் என்ன அவன் பார்த்திங்கன்னா நாடு வந்து பார்த்திங்கன்னா வளமும் பெறும், அவனுக்கு சுற்றி இருக்கவங்களும் வளம் பெறுவாங்கன்றதை நம்புவான். சரிங்களா, அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டேன். ஸோ அதனால் இது அப்படியே ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ராம்நாத் கோவிந்த்ன்ட்டு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிய பௌத்த மாநாடு 12வது சபை எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெல்லியில். ஆசிய பௌத்த மாநாட்டின் 12வது பொதுச்சபை எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்க. என்ன சொல்லணும், டெல்லியில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம இந்த புத்தாக்க நிறுவனங்கள் சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா இப்போ தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. ஆமாங்க, நேற்று ஒரு டேட்டா பார்த்தோம், பட் ஆனால் இன்றைக்கி டேட்டாவில் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குங்க. ஆனால் பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயந்தாங்க இது. ஏன்னா நிறைய போட்டிகள்லாம் போட்டு நம்ம முன்னேறி இருக்கோன்றத சொல்லலாம். அடுத்தது, எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த இராணுவ தரவரிசையில், இந்த இராணுவ வலிமையை வாய்ந்த தரவரிசையில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டில் 4வது இடத்துல இருக்கும். அப்போது நமக்கு முன்னாடி 3 கண்ட்ரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இங்கே பாருங்கள், இது ஒரு விழிப்புணர்வுங்க. 2ஆம் வகுப்பு பாடத்தை சரளமாக படிக்க இயலாத 25% இளைஞர்கள் நாட்டில், முக்கியமாக எல்லாருக்கும் அவங்களுடைய மதர் டங்கில் வந்து பார்த்திங்கன்னா 14லேருந்து 18 வயதிலான இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25% பேர் 2ஆம் வகுப்பு பாடங்களை கூட சரளமாக படிக்கவில்லைன்னு சொல்லிட்டு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கங்க, எல்லாருமே சரளமாக தமிழ் அவங்களுடைய மதர் டங்கை படிக்க வைங்க, மற்ற எதுவுமே தேவையில்லை. ஓகேங்க, இது எல்லாமே ஸ்கிப் நியூஸ் தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி உனக்கு நான் கேள்வி கேட்கலாம்ல, ஏன்னா பனிச்சிறுத்தைன்னு ஒன்று வந்திருக்குங்க. ஆமாங்க, என்னென்னா 2 தேசிய பூங்கா, இந்த குன்ஹோ தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்க, குன்ஹோ தேசிய பூங்கா. அடுத்தது கிர் தேசிய பூங்கான்னு சொல்லுவாங்க. குன்ஹோ தேசிய பூங்கா எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு குன்ஹோ தேசிய பூங்கா எங்கே இருக்குது, அடுத்து வந்து கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காமல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.